வெல்கம் டு பிளாகி விலாக். வாங்க, நான் சீரக சம்பா வச்சு பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். என் மெத்தடில் நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு 2 டம்ளர் எடுத்துக்கிறேங்க சீரக சம்பா. நான் ஊற வச்சிடலாம். ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணாப்பல லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அரிசி ஊற வச்சிட்டேங்க. அரிசி ஊற டைமில் 65 மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தனியாத்தூள், தயிர் 2 ஸ்பூன், கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் 65 மசாலா ஒரு பாக்கெட் போட்டுக்கிறேன். ஒரு முட்டை வச்சு ஊற்றிக்கலாங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் ஊற்றி அப்படியே கலந்து வச்சிடலாங்க. அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மசாலா பொருள் எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வரட்டும். வெங்காயம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இது நல்லா கலரி கொடுத்துக்கிறேங்க. பசங்களுக்கும் லீவ் விட்டாங்க. யார் யார் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். பசங்களை வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சில யார் யாருக்கு சந்தோஷமாக இருக்குது, யார் யாருக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விதம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா சூடாக செய்கிறோம், எல்லா பசங்களை வச்சுன்னு சாப்பிட்றோம். ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் சாப்பாடு எழுந்து சாமான் தேய்த்து ரிப்பீட்டு, மதியம் எழுந்து சாப்பாடு செய்கிறது சாமான் தேய்க்கிறது ரிப்பீட்டாக இருக்குது. 3 வேலைக்கு இதே தான். ஆனால் ஒரு பக்கம் பசங்கள்லாம் கும்பலாக உட்காந்து சாப்பிட்றது மனசுக்கு நிறைவாக தான் இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கலாங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா போட்டுக்கலாங்க. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. சிக்கன் போட்டுக்கலாங்க. நான் 20 நிமிஷம் நல்லா கறி வேக வச்சுட்டேங்க. இதுக்கப்புறம் தண்ணி வந்து நான் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர், நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளருக்கு 1.5 வச்சுக்கோங்க. நான் 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. அரிசி போட்டுக்கிறேன். கம்முன்னு சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆக போகுது. இலை போட்டு நல்லா மூடிக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 விசில் வச்சுக்கிறேன். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சா என்னன்னு பார்க்கலாம். அம்மா, தண்ணி இல்லாமல் எடுக்கணும். டக்குன்னு எடுப்போம். எங்கள் வீட்டில் பிரியாணி ரெடி. சீரக சம்பா பிரியாணி, 65, தயிர் பச்சடி, ரசம், சாதம் அவங்க வெளியே இருக்கு. எல்லாம் சாப்பிட்ன்னு இருக்காங்க. வாங்க சாப்பிட்லாம்.